வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆய்வக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான அப்டேட்னு கூட சொல்லலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா உடனடியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான அப்டேட் உங்களுக்கு வந்து கொடுக்க நாங்கள் வந்து உதவியாக இருக்கும். ஆய்வக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. இது எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நாங்கள் வந்து இலவசமான முறையில் கொடுக்க இருக்கிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்பியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலைவாய்ப்பு. அடுத்தது ஆய்வக உதவியாளர் வேலைவாய்ப்பு இருக்குது. நர்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக கல்வி தகுதி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த முதுகலை பட்டம், அதாவது எம்எஸ்சி இயற்பியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் 50% வந்து மார்க் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில ஊடகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்பிப்பெறுதல, அதாவது படிக்கிறதுல நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிடிஇடி அப்படின்னு சொல்லிட்டு தகுதி பெற்றிருக்கணும். அதுவும் மத்திய மாநில அரசாங்கத்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடத்தப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடங்கள்லாம் இருக்கணும். விளையாட்டில் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கணினி பாடத்தில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஆய்வக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். நீங்கள் தாராளமாக ஆய்வக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறதே 12ஆம் வகுப்பு தான். மினிமம் நீங்கள் எல்லாருமே டிகிரி ஹோல்டராக தான் இருப்பீங்க. மினிமம் நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு, ஆய்வக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். போஸ்டிங் வந்து கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாதீங்க. உடனடியாக விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்தகை இயற்பியல் பாடம் ஒன்று கொண்டு ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நர்சிங் பட்டம் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 21லேருந்து 40, ஆய்வக உதவியாளருக்கு 18லேருந்து 35 வயசு வரைக்கும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நர்சிங்க்கு 21லேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஏன்னா இதில் எதுக்கு வயது அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் முடிச்சுட்டு கூட நீங்கள் வெளியில் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பள விவரம், அதாவது இயற்பியலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 45,000 தராங்க. அதுக்கு வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் நிறையா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் ஆய்வக உதவியாளருக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 25,000 ரூபாய் மந்த்லி, உங்களுக்கு 25,000 ரூபாய் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் ஏகப்பட்ட சேலரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த ஆய்வக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க தகுதியாக இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு செய்யும் முறை, எழுத்து தேர்வு நடைபெறும், சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் அப்படிங்கிறத அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எழுத்து தேர்வு நடைபெற்றவுடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் கழித்து சரிபார்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைபெற்றோன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான ப்ரொசீஜருமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபாய், மற்ற விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபாய் வந்து கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கிய தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடக்க தேதி 23/9/2024 முடியும் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 14/10/2024. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனு பயன்படுத்தி மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. நான் இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அறிவிப்பு விவரங்கள் கவனமாக படிக்கவும். விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். விண்ணப்ப படிவம் அனைத்தும் பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும்.
அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உடனடியாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது, விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகே, இதுமாரி தகவல்களை வீடியோகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம், நன்றி.